ஸோ சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க சேத் சார். அதாவது எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்த ஊர்ல இந்த கண்ட்ரில இருக்கக்கூடாது, ஃபாரின்ல போய் கம்பெனி ஆரம்பிச்சு நம்ம ஃபாரின்லேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து ஒரு டீமை வச்சு இங்கிருந்து குளோபலுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைச்ச அந்த ஒரு திங்கிங்காகவே சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கைத்தூக்கி கொடுக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய நம்ம ஊர் பசங்களை நம்ம ஊர்லேயே வச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹப்பு கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரி திங்கிங் இருக்கிறவங்க இருந்தால் இன்னும் வந்து நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் உருவானாங்க அப்படின்னா டெக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து வெளிநாடு தேடியோ ஒரு வெளியூருக்கு போகணும் அவசியமே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேலை செய்யலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் தென் த இனோவேஷன். நீங்கள் இதை வந்து நான் ரொம்ப சிம்பிளாக நான் இதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெல்லி பட்டன் வந்து இட் கேன் பி எ வெரி ப்ரைவேட் ஷேரிங் ஃபோட்டோ ஆப் அப்படின்னும் பொழுது எல்லாத்தையுமே நீங்கள் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் போடுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற தேவையில்லாதவங்க அதில் பார்ப்பான், தேவையில்லாதவங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பான். நம்ம குரூப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாலுமே அது உள்ள வரைக்கும் தேவையில்லாதவங்க இருப்பாங்க. ஃபேமிலி குரூப்லேயும் அது வரைக்கும் இதை போட்டால் எதாவது நினைப்பாங்களோ ஏதாவது நினைப்பாங்க. அப்போ வந்து ஒரு கிளாஸ்மேட்ஸ் ஒரு 20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பேட்சே வந்து அவங்க வந்து ஃபேர்வெல் போகிறாங்க அப்படின்னா நாளை பின்ன வந்து தே வில் ஹேவ் அ பிரைவேட் குரூப் வேர் தே கேன் ஷேர் லைக் சில ஷேர் பண்ண முடியாத ஃபோட்டோஸ்லாம் கூட இருக்கும், அதெல்லாம் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இதோட திங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஒரு காலேஜ் ஈவெண்ட் நடக்குது, ஒரு பெரிய கான்சர்ட் நடக்குது அப்படிங்கும் போது யோசிச்சு பாருங்க, உள்ளார எத்தனை பேர் எவ்வளோ ஃபோட்டோஸ் போடுவாங்க. அந்த ஃபோட்டோஸ் போடுறவங்களுக்கு வந்து அந்த கான்சர்ட்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோட்டோக்கு ஒரு ப்ரைஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து ஒன்றும் போடுவாங்க, உள்ளே இறக்கி போடுவாங்க. ஸோ தெர் இஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திங்கிங்க்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூரிஸ்ட் கம்பெனி ஒரு குரூப் டூர் நடத்துகிறாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து அங்கே போய் சில பேர் நம்பர்ஸ் மாற்றிப்பாங்க, சில பேர் நம்பர்ஸ் மாற்றிக்க மாட்டாங்க. ஊருக்கு போய் அனுப்புறேன்னுவாங்க, அடுத்த நாளே காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ இது வந்து அங்கேயே இன்சிடென்ட்டாக எடுத்து அங்கேயே அவங்க பண்ணுறதுனால எல்லாருக்குமே எல்லாரும் வந்து அந்த ஃபோட்டோவில் நான் இருந்தேன் ஆனால் ஒரு நம்பர் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஸோ தெர் இஸ் இது வந்து நீங்கள் இமேஜின் பண்ணதோட உங்களோட மார்க்கெட்டிங்கோட இமேஜினேஷன் வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் வந்து பண்ணீங்கன்னா இது போகாத இடம் வந்து கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது இலவசமாக மட்டும் கொடுக்காதீங்க, நம்ம ஊருக்கு இலவசம் மட்டும் கொடுக்காதீங்க, நல்ல ஒரு விஷயம். அண்ட் வந்து இதோட ஸ்டோரேஜ் டைமுக்கு ஏற்ற மாதிரி வேணால் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ தேங்க்யூ சார். இப்படிப்பட்ட ஒரு இமேஜினேஷன் வந்து நம்ம ஊர் பசங்களை வச்சு நீங்கள் பண்ணணும்னு அப்படின்னு நினச்சது. என் பொண்ணு வந்து கேட்ட ஒரு கேள்வி தான், ஒரு ரீல்ஸை காமிச்சு அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டான். நான் போய் எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டு தான் கிடைக்கல. அப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொருளை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் காமிச்சிட்டு இருக்காங்களே அது கீழே ஒரு பட்டன் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஆரம்பிச்சது தான் என்னோட ஆப். ஸோ லேட்டஸ்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கிங்கில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகளாக சில பொருட்கள் வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. குமார் மேகு சாரை தாண்டி அவர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டராக வந்துட்டார். கூட ஒரு 4 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வச்சு செய்கிறாங்க. அவங்க கேட்குற கேள்விகளுக்குலாம் வந்து அப்போ எங்களால் பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் வந்து நானும் என் கோஃபவுண்டர் தனியாக உட்காந்து பேசும்போது அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கும் போது அதுவே ஒரு ப்ராடக்டாக வந்துடுது. ஸோ ஒரு இடத்துக்கு போனதுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, யாராவது நம்மளை வந்து கேலி பண்ணியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படியும் ஒரு பொருள் உருவாகுது அப்படின்றத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து டெக் ஃபீல்டும் கிரியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்றதுக்கு நீங்களும் ஒரு எடுத்துக்காட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போய் சேரணும், குளோபலாக போய் சேரணும் அப்படின்றது என்னோட ஆசை. இந்த நிகழ்ச்சி வந்து என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வந்து நான் ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன். மிகப்பெரிய அச்சீவ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டும் இந்த மாதிரி ஒரு எளிமையாக சிம்பிளாக ஆரம்பித்து ஒரு ப்ராஜெக்டாக தான் இருக்கும். நிச்சயம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருக்கேன்னு ஃபியூச்சரில் சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையான ஒரு ஆப்பாக இந்த ஆப் உருவாகும் நான் நம்புகிறேன். ரொம்ப பர்டிகுலராக வந்து எங்களுடைய ஃபீல்டுலேயே வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நாங்கள் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறதுனா கூட அந்த ஃபோட்டோடைய குவாலிட்டி வந்து நாங்கள் அதை வந்து டிசைனருக்கு அனுப்புகிற ப்ராசஸே பெரிய ப்ராசஸ். அது இம்மிடியட்டாக எடுத்து இம்மிடியட்டாக டிசைனருக்கு எங்களால் அனுப்ப முடியாது. ஸோ ஐ திங்க் நிறைய பேருக்கு இந்த ஆப் பெரிய அளவுக்கு ஹெல்ப் ஆகும் நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.